நடந்ததெல்லாம் நிஜமா கனவான்னு தெரியறதுக்கே ஒரு நாள் முடிஞ்சிட்டு. உண்மையிலே ஆனந்த் வந்து இப்படி இருப்பாருன்ட்டு நான் நினச்சே பார்க்கல. ஆனந்த் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பிடிக்கும் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எப்படி ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிடுறது, அதான் பெரிய குழப்பமாகவே இருக்குது. ஆனந்த் என் மேலே உண்மையிலே லவ் வச்சுருக்காரா, இல்லை பாவம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்காரான்னு தெரியலையே. அவங்க வீட்டில் அவங்க அப்பாவும் ரொம்ப ஜெனியூனான ஆள் தான், ரொம்ப நல்லவர். ஆனந்த் மாதிரியே ஒரு கணவன் கிடைக்கிறதுக்கு நான் உண்மையிலே கொடுத்து தான் வச்சுருக்கணும். ஆனால் அதுக்கு நான் தகுதியானவளான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் போய் அவங்க வீட்டில் இருந்துட்டோம்னா என் வீட்டை யார் பார்த்துக்கிடுறது? பூமாரியோட படிப்புக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ஏதாவது மாறிட்டாங்கன்னா, என்னால் வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷன் வந்துட்டுனா எல்லாமே என் தலையில் போட்டு ரொம்ப குழப்படியாக இருக்குது. ஆனந்த ஒரு ஃப்ரெண்டாக பார்த்துட்டு ஒரு ஹஸ்பண்டாக பார்க்குறதுக்கும் என்னால் முடிய மாட்டேங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு போச்சுன்னா அப்புறமா ஏதாவது பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆனால் ஆனந்த் எனக்கு ரொம்ப பிடிக்க தான் செய்யும். ஆனந்த் கிட்ட போய் எப்படி கல்யாணம் வேணான்னு சொல்கிறது? அவர் பிடிச்சிக்கிட்டே பிடிக்கலன்ட்டு சொல்ல முடியுமா? என்ன இவ தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கா? சரி, எவ்வளோ நேரம் தனியாக பேசுகிறான்னு பார்ப்போம். ஆனந்தெல்லாம் என் வீட்டுக்கு வருவாருன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கையில் கூட அவங்க அப்பா வேற பொண்ணை தானே பார்த்துட்டு வர போகிறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனந்துக்கு எங்கேயோ ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு வேற சொன்னாங்களே. அப்போ எது உண்மை எது பொய்னே தெரியல எனக்கு. அப்படியே ஆனந்துக்கு ஃபிக்ஸ் ஆகியிருந்தா அவங்க ஏன் என்ன பார்க்க வர போகிறாங்க? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. மண்டை சரியான குழப்பமாக இருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபீஸை வேற லீவ் போட்டாச்சு. இதோட ஆஃபீஸில் போய் கண்டிப்பாக என்னால் ஒர்க் பண்ண முடியாது. இப்படி ஒரு மனநிலை எனக்கு வரும்னு சத்தியமாக நான் நினச்சே பார்க்கல. பூமாரி, நீ எப்போ வந்தங்க? எப்போ வந்தனா? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. என்ன சொல்ற? 1/2 மணி நேரம் ஆச்சா? ஆமாங்க மேடம், 1/2 மணி நேரம் ஆச்சு. என்ன நீ, உனக்கு காலேஜ் இன்னைக்கு சீக்கிரமாவே விட்டாங்களா? சீக்கிரம் வந்துட்ட. இன்னைக்கு தான் செமஸ்டர் நடக்கல, அதான் ஆஃப்டர்நூன் லீவ் தான் எனக்கு. ஓ ஆமால, உனக்கு பரீட்சைங்கிறதே எனக்கு மறந்து போச்சு பூமாரி. ஆமா ஆமா, உனக்கு மறக்க தான் செய்யும். உனக்கு கவனம் ஃபுல்லா இப்ப ஆனந்த் மேல இருக்கு, அப்புறம் எப்படி மறக்காம இருக்கும்? கொஞ்சம் சும்மா இருக்கியா? எனக்கு ஆனந்த் மேலலாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப நடிக்காத. நான் வர ஆனந்த பத்தி தானே பேசிட்டு இருந்தேன். ஆமா, நீ எப்போ வந்த? உண்மையிலேயே 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டியோ? ஓ 30 நிமிஷம். சரி சரி, ஆமா மேடம் வந்துட்டேன். சும்மா சொல்லாத. அது வரையா என் கண்ணில் தென்படாம இருந்த? நான் நேரம் தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ பேசிட்டு இருக்கிறது ஃபுல்லா என் காதுல விழதான் செஞ்சது. ஆனா நீ ஏதோ கனவு உலகத்துல பேசின மாதிரில பேசிட்டு இருக்க. அப்ப நான்லாம் எப்படி உன் கண்ணுக்கு தெரிவேன்? அப்படியா? நீ என் கண்ணு முன்னாடி இருந்துமா நான் உன்னை பார்க்காம இருக்கேன்? ஆமா அப்படிதான். எவ்வளோ லூசு மாதிரி புலம்பிட்டு இருக்கன்னு பாரு. ஏன் பூமாரி, இந்த நிலைமையில கொண்டு என்னை தள்ளிட்டீங்கல்ல நீனும் அம்மாவும் சேர்ந்து. நான் பேசாம ஜாலியாக ஆஃபீஸ் போனேனா வந்தேனா நல்லா இருந்தேனான்ட்டு இருந்தேன். இப்போ பாரு உட்காந்து புலம்ப வச்சுட்டீங்க, அதுவும் ஆஃபீஸை லீவ் போட்டுட்டு. இதெல்லாம் எனக்கு தேவையா பூமாரி? கொஞ்சம் யோசிச்சு பாரு. என் கல்யாண பேச்சை எடுக்காம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அழகா இருந்திருப்பேன். ஓவரா டென்ஷன் ஆகாத. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்தேன். நீ ஏதோ குழப்பிட்டு இருந்திய ஆனந்துன்ட்டு, அப்பதான் வந்தேன். நீ ஏன் சொல்லு பூமாரி, அவர் எனக்கு ஃப்ரெண்டா தானே இருந்தாரு. எப்படி நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவருக்கும் உனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கும் கண்டிப்பா அவரை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ தான் வாய் விட்டு வெளியே சொல்ல மாட்டீங்க. அப்படி இருக்கல எதுக்கு தேவையில்லாம இந்த டிராமாலாம்? நான் நினைச்சேன் நீ தான் அவரை பொண்ணு பார்க்கவே வர சொல்லியிருக்கேன்ட்டு. நீ கூட அம்மா கிட்டையும் என்கிட்டையும் மாப்பிள்ள வேணாம்னு சொல்லலே டவுட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஆனந்த் வேற வந்து உட்கார்ந்தாரா, கன்ஃபார்மே பண்ணிட்டோம் நாங்க. நீ வேற கொஞ்சம் சும்மா இருக்கியா? நானாச்சும் ஆனந்த போய் வர சொன்னாச்சும் என்ன கதை உளறிட்டு இருக்க? உண்மையிலே அப்படிதான் மலர் நினைச்சேன். நீ தான் ஆனந்தை சொல்லி வர சொல்லியிருக்கனே நினைச்சேன். உனக்கும் ஆனந்துக்கும் ஏதாவது லவ் ஓடுதுன்ட்டு. ஏன் நம்ம வீட்டில் ஒருத்தி லவ் பண்ணி ஓடி போனது காணாதா? இப்போ நான் வேறையா? சும்மா லவ்னு சொன்னாலே எனக்கு எரிச்சு வருது. நீ வேற அதை பத்தி பேசு. என்ன பண்றது, அவதான் இப்படி பண்ணிட்டா. அவளை பார்க்கணும் போலே இருக்கு எனக்கு. அப்படியா? அவ பேர் கூட எனக்கு மறந்து போச்சு தெரியுமா? தேவையில்லாம அவளை பத்தி இழுக்காத, பேச்ச விடு. ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க? ஷண்மு என்னதான் இருந்தாலும் நம்ம தங்கச்சி தானே. தங்கச்சியா? அவ தங்கச்சிங்கிற மாதிரி எதுவும் நடந்துக்கிடல. பேசாம பேச்ச விட்டு எரிச்ச வருது. நீ தான் இப்படி கோவப்பட்டுட்டே இருக்க தேவையில்லாம. அவ நம்ம கூட எல்லாம் பேசணும்னு தான் நினைக்கா. அவ நினைச்சா போதுமா? நம்ம நினைக்கணும். கொஞ்சம் யோசி. அம்மா பார்த்து தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா என் வாழ்க்கை என்ன ஆச்சு? கடைசியில் நம்ம வீட்டில் வந்து இருக்கிற மாதிரி தான் ஆச்சு. ஆனா அவன் யார் பேச்சையும் சொல்லாம கேட்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா. ஒரு நாள் ஒரு பொழுது நம்ம வீட்டில் வந்து இருந்திருப்பாளா? அவங்க வீட்டில் சந்தோஷமா தான் இருக்கா. நம்ம ஏன் தேவையில்லாம அவளை பேசாம இருக்கணும்? என்னதான் இருந்தாலும் நம்ம 2 பேரும் இருக்கையில அவ கல்யாணம் பண்ணி போனது தப்பு தானே? தப்புதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இருந்தாலும் அவ நல்லா தானே இருக்கா. அப்ப நம்ம
பேச்ச விடு சரியா? அவளை பத்தி பேசினாலே எரிச்ச வருது. சரி சரி, உன் பேச்சுக்கு வருவோம். அவளை பத்தி எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? நீ என்ன முடிவு பண்ணிருக்க? ஆனந்துக்கு ஓகே சொல்ல போறியா எப்படி? இல்ல பூமாரி, இன்னுமே யோசிக்கல. மண்டை சரியான குழப்பமா இருக்கு. ஆனந்த் கிட்ட நோ சொன்னா அவர் ஏதாவது தப்பா நினைச்சுப்பாரான்னு கூட பயமா இருக்கு. ஆமாமா, கண்டிப்பா அவர் கண்டிப்பா தப்பா தான் நினைச்சுப்பாரு. அப்புறம் அவர் பண்ண உதவி எல்லாம் நீ தூசு மாதிரி நினைச்சேன்னு அவர் நினைச்சுப்பாரு. ஏண்டி நீ வேற இப்படி பயங்காட்டி விடுற? ஆமா பின்ன, அவர்கிட்ட நிறைய உதவி எல்லாம் கேட்டுட்டு அவர் கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசிட்டு கடைசி கல்யாணம் வேணான்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஆனந்த் உங்ககிட்ட பேசவே மாட்டாரு. உனக்கு இருந்த ஒரே பாய் ஃப்ரெண்ட் ஆனந்த் தான். இப்ப அவரும் பேசலன்னு வை, ரொம்ப கஷ்டம் தான். நீ பேசாம சரின்னே சொல்லிடு மலர். மலரு, பூமாரி. அம்மா இந்த பூமாரி, காலேஜ் விட்டு வந்தீல, பசியா இருப்ப, இதை சாப்பிடு. அம்மா நீங்க எதுக்கு இங்கெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க? டாக்டர் வந்து தானே இருப்பேன் கூப்பிட்டா. அது இல்லம்மா, நீ காலேஜ் போயிட்டு அசதியா வந்தீல, அதான். சரி, எதுக்கு ஒன்று அலக்கழிக்கணும்ட்டு தான். முன்னாடி எல்லாம் நம்ம இங்க தானே உட்காந்து சாப்பிடுவோம். அம்மா அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு என்ன? ஆமாடி, ஸ்நாக்ஸ்ல இருந்து எல்லாம் இங்க தானே கொண்டு வருவேன். அதுலயும் அடிபுடி 2 பேரும் சண்டை போட்டு தானே சாப்பிடுவீங்க. என்னம்மா 3 பேரும் 2 ஆக்கிட்டீங்க? ஆமா, குட்டியை மறந்துட்டேன் பாத்தியா? அவ எங்கடி உங்க கூட எல்லாம் சண்டை போட்டா? அவ கீழேயே கிச்சன்ல வச்சு ஒரு சமோசா எதையாவது சாப்பிட்டுட்டு ஓடிடுவாளே, அதான் உங்க 2 பேரையும் சொன்னேன். அம்மா நான் குட்டியை சொல்லல, சண்முகம் சொன்னேன். அவளை பத்தி பேசாத பூமாரி, எதை மறக்கணும்னு நினைக்கணும் அதையே முன்னாடி முன்னாடி கொண்டு வர்றீங்க. ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க? இப்ப மலருக்கும் கல்யாணம் ஆக போகுது, அவ கண்டிப்பா சம்மதம் சொல்வான்னு தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்பவும் நம்ம சண்முகம் ஏன் தள்ளி வைக்கணும்? அவளையும் நம்ம வீட்டுல ஒருத்தி தானே, அவளை கூப்பிட்டா என்ன? சும்மா இருக்கியா பூமாரி? தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. அம்மா கண்டிப்பா அந்த இதை பண்ணவே மாட்டாங்க. அவ வீட்டுல சொல்லாம ஓடி போய் கல்யாணம் பண்ணவளுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. அம்மா கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், நீ ஏன் உளறுவாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க? அம்மா பதில் சொல்லட்டும், எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இல்லம்மா பூமாரி, அவளை இனிமே பாக்குறதுக்கு என் மனசுலயும் சக்தி கிடையாது, உடம்புலயும் சக்தி கிடையாது. எப்போ அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போனாலோ அப்பவே அவ ஒளிஞ்சா. இதுக்கு மேல அவ வந்தா ஏத்துக்கிடுறதுக்கு என் மனசுல சக்தியே கிடையாதுமா. கரெக்டா தாம்மா சொன்னீங்க. அவளுக்கெல்லாம் இனிமே இந்த வீட்டுல இடம் கிடையாது. ஏன் கல்யாணத்துக்கு நானே இன்னும் சம்மதம் சொல்லல, அதுக்குள்ள அவளை கூப்பிடணும்னு நீ சொல்லிட்டு இருக்கியா? என்னடி மலரு, என்னடி சொல்லிட்டு இருக்க? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துட்டு போனாங்கல்ல, சம்மதம் தானே உனக்கு? அந்த பையன் உனக்கு ஃப்ரெண்டாமே. அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஃப்ரெண்டுனா உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இட்டி சும்மா இரு, நல்ல இடம் புரியுதா? பேசாம கல்யாணம் பண்ணிட்டு போற வழிய பாரு. அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமும் வேலைக்கு போய் வீட்டுக்கே காசை கொடுன்ட்டு. அப்படி பண்ணு, தேவையில்லாம பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காத. அப்புறம் பூமாரி வாழ்க்கை மாதிரி உன் வாழ்க்கையும் ஆயிர போகுது. அதானே, கரெக்டா சொன்னீங்க. ஏன் மலர், ஆனந்த் உனக்கு ஏத்த மாப்பிள்ள தான், நீ கண்டிப்பா சரின்னு சொல்லலாம். அவர் உன்னை நல்லா பார்த்து பாருடி. அப்படிதான் அம்மாவும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவரோட குணம் தான் நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஆனந்த் அப்படியா? உன் கூட பழகிக்காரு, என் கூட பேசியிருக்காரு. அவரோட ஜெனியூனான நட எல்லாமே நம்மளுக்கு தெரியதானே செய்யும். எல்லாம் தெரியதான் செய்யும். இருந்தாலும் குழப்படியா இருக்கு பூமாரி, கொஞ்சம் யோசிக்கணும் சரியா? அதுக்குள்ள எந்த முடிவும் என்னால சொல்ல முடியாது. தேவையில்லாம யோசிச்சு நல்ல வாழ்க்கையை கெடுத்துக்கிட போறேன். விடு, இதை பத்தியே பேசிக்கிட்டு. கொஞ்சம் நூடுல்ஸ் கொடு. இந்தா சாப்பிடு.